ராசி அப்படின்னா எப்பவும் சொல்கிறதான், சிம்மம் என்றால் ராஜா தான். ராஜா சிம்ம ராசி, சிம்ம லக்னம் எது இருந்தாலும் சிம்மம் என்பது ஒரு தனித்துவம் வாய்ந்தது. இப்போ எல்லா ராசிக்காரர்களும் அவங்க வரக்கூடிய தசா காலம், ஒரு தசா காலம்னு வரும். இப்போ செவ்வாய் தசை வருது, உங்களுக்கு புதன் தசை வருது, ராகு தசை வருது. அப்போ இந்த மாத பலனில் எந்த தசை இப்போ உங்களுக்கு ஓடிட்டுருக்கு, எந்த புத்தி ஓடிட்டுருக்கு, அதில் பர்டிகுலராக சிம்மராசிக்காரங்க பாருங்கள். இப்போ உங்களுக்கு புதன் தசை ஓடுதா, அதில் புதனில் ராகு புத்தி ஓடுதா, அப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த புதன் எங்கே இருக்கார், ராகு எங்கே இருக்கார். அப்போ இந்த புதன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 3ஆம் இடத்துல இருக்கார், ராகு வந்து 4ஆம் இடத்துல இருக்குது, இப்படி வச்சுக்கோங்க. அப்போ அந்த 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் என்ன, 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் என்ன, அதனுடைய தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு வந்தாவே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அந்த தசா புத்தி கொடுத்துரும். அப்போ இந்த தசா புத்தி, அப்போ சூரியனா சூரியனை வழிபடுங்க, சந்திரனை சந்திரனை வழிபடுங்க. அப்போ சூரியனா ஞாயிற்றுக்கிழமையில சூரியனை வழிபடுங்க, சந்திரங்கிறது திங்கக்கிழமையில சந்திரனை வழிபடுங்க. ஓரை, அப்போ முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையில முதல் நாள் 6 to 7 ஓரை, அப்போ அந்த ஓரையில் சூரியனை வழிபடுங்க. அடுத்த நாள் சந்திரனை 6 to 7 முதல் ஓரை எதுவும் அந்த நாட்களில் எந்திரிச்சு ஒரு விளக்கு பற்ற வச்சு நீங்கள் வழிபட்டால் நீங்கள் தான் உயர்ந்த ஸ்தானம், நீங்கள் தான் ராஜா, நீங்கள் ஆளுமை திறன் என்றைக்குமே உங்களுக்கு குறைவில்லாமல் வரும். அப்போது இந்த ஓரை பார்த்து சிம்ம ராசிக்காரங்க, சிம்ம லக்னத்துக்காரங்க செயல்பட்டீங்கன்னா ஓரை பார்த்தவன் சோரை போவதில்லைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இதை நீங்கள் உங்கள் வழியாக நீங்கள் நடத்திட்டு வாங்க. அடுத்தது சூரியனார் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அது எப்படி போகணும் அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்தோடு போகணும். ஏன்னா குடும்ப சகிதமாக போய் ஒரு சூரியனை வழிபடும் போது உங்கள் குடும்பம் ஒற்றுமையாகும், குடும்பம் பிரிவே இருக்காது. அப்போ நீங்கள் ஒரு முறையாவது சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சூரியனை வழிபட்டு வாங்க. இதுதான் உங்களுடைய இந்த மாத ராசி பலனுக்கு உண்டான அமைப்பு.